தற்போதைய அண்மை செய்தி. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜகவில் இணைந்தார் ஆம் ஆத்மி முன்னாள் அமைச்சர் கைலேஷ் கெலாட். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த அடுத்த நாளே பாஜகவில் இணைந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் காவ்யா. வணக்கம் காவ்யா, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. டெல்லியில் இன்னும் சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நேற்று ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சரான கைலாஷ் கெலாட் தற்போது பாஜகவில் அடுத்த நாளே இணைந்திருக்கிறார். இன்னும் சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தலை டெல்லி எதிர்கொள்ள உள்ள சூழலில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சிக்கு அதிர்ச்சி தரும் வகையில் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான கைலாஷ் கெலாட் தனது பதவியை நேற்று ராஜினாமா செய்தார். உள்துறை, போக்குவரத்து துறை, தகவல் தொழில்நுட்பம், மகளிர் குழந்தைகள் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளை அவர் தன்வசம் வைத்திருந்தார். தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியில் நீண்ட காலமாக இருந்து வந்த அவரின் இந்த முடிவு அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்திருந்தது. கைலாஷ் கெலாட் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முன்னதாக எழுதியிருந்த ராஜினாமா கடிதத்தில் ஆம் ஆத்மி மிக மோசமான உட்கட்சி சவால்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் கட்சியின் மக்கள் நலன் கொள்கையை அரசியல் இலக்குகள் வென்றுவிட்டதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இதேபோல் கட்சிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருப்பதாகவும் கெஜ்ரிவாலின் பங்களா சர்ச்சை உட்பட பல்வேறு சர்ச்சைகள் மக்கள் மத்தியில் இனியும் ஆம் ஆத்மியை நம்பலாமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து நான் எனது அரசியல் பயணத்தை மக்கள் சேவை என்ற இலக்கோடு தொடங்கினேன் எனவும் அதையே தொடர விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது அவர் டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் தொடர்ந்து மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் முன்னிலையில் தற்போது பாஜகவில் இணைந்திருக்கிறார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளரும் டெல்லியின் முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து தனிப்பட்ட முடிவுகளை எடுத்துள்ள கைலாஷ் கெலாட் எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும் என அவர் தனது கருத்தை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி இப்போது அரவிந்த் கட்சியாகிவிட்டது. அந்த கட்சியின் நிலையை அதில் முக்கிய தலைவராக இருந்த கெலாட் பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தியுள்ளார் என தற்போது பாஜகவில் இணைந்துள்ள ஆம் ஆத்மியின் முன்னாள் அமைச்சரான கைலாஷ் கெலாட் கூறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அதோடு சிபிஐ, இடி போன்ற எந்த அச்சுறுத்தல்களாலும் தான் பாஜகவில் இணையவில்லை எனவும் அவர் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவியா.